வணக்கம் நண்பர்களே. மிதுன ராசி மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, நல்லது செய்ய போதா கெட்டது செய்ய போதா, மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த விஸ்வவாசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாரையும் சேரும். நண்பர்களே, இப்போ மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புதன், ராசி அதிபதி புதன் பகவான். புதன் பகவானுக்கு அதிபதி அந்த பெருமாள். அதனால் இந்த மிதுன ராசி நண்பர்கள்லாம் பெருமாள் வழிபாடு தொடர்ந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த விஸ்வவாசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லது கெட்டது கலந்த வருஷமாக தான் இந்த விஸ்வவாசு வருடம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு இருக்க போகுது. என்ன காரணம்? முக்கியமான கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு வருஷமாக இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் அமர்ந்து கடந்த ஒரு வருஷமாகவே விரயங்களையும் செலவுகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் தொடர்ச்சியாக ஒரு வருஷம் முழுவதும் ராசியிலேயே, அதாவது ஜென்ம குருவாக பயணிக்க போகிறார். ஜென்ம குரு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் தனியாக வீடியோவை குரு பயிற்சி பலன் போட்டிருக்கிறோம். பார்க்காத நேயர்கள் அதை பாருங்கள். இந்த ஜென்ம குரு ராசிக்கு வர்றது ஒரு சுமாரான விஷயம்தான், அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது. ஜென்மத்துக்கு வர குரு சிறகுருன்னு சொல்லுவோம் ஜோதிடப்படி. சிறகுரு, அதாவது ஜென்மத்தில் குரு வந்தால் முடக்கும், அப்படியே கிணத்துல போட்டு கல்வி மாதிரி இருக்கும் எந்த விஷயமும். சிறகுருன்னு சொல்கிறது காரணம் அதுதான். அதாவது ராமர் அவர் ராசிக்கு ஜென்மத்தில் குரு வரும்போது தான் வனவாசம் போனார். அப்படிப்பட்ட ஜென்ம குரு உடல்நிலையில் தொந்தரவு கொடுக்கும், உடல் எடை அதிகரிக்கும். இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த வருஷம் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கும். அதே போல் இந்த மிதுன ராசிக்கு சோம்பேறித்தனம் வரும் இந்த வருஷம். ராசியில் குரு வந்தாலும் டென்ஷன், சோம்பேறித்தனம், படபடப்பு இதெல்லாம் அந்த குரு பகவான் கொடுப்பாரு. உடல்நிலையில் தொந்தரவு கொடுப்பாரு. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் நடக்காமல் கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே சிறகுரு அப்படியே வீட்டிலே போட்டு முடக்கக்கூடிய காலம் இந்த தமிழ் புத்தாண்டு காலம். அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல இடத்துக்கு வர்றாருன்னே சொல்லலாம். 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது பெரிய பாதகமும் கிடையாது, பெரிய சாதகமும் கிடையாது. அதாவது பெரிய நல்லதும் இல்லை, பெரிய கத்துட்டும் இல்லை. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல வர்றதுனால வேலையில் கொஞ்சம் அதிக வேலை சுமை, அதாவது ஒர்க் ப்ரெஷரை கொடுப்பாரு. பெரிய தொந்தரவு இருக்காது, இருந்தாலும் அதிக நேரம் உழைக்கிற மாதிரி, அதிக நேரம் வேலை பார்க்குற மாதிரி சூழ்நிலை உருவாகும் இந்த வருஷம் சனி பகவானால். பெரிய பாதிப்பு கிடையாது. அதே போல் 3ஆம் இடத்துல கேது வர்றாரு, 9ஆம் இடத்துல ராகு வர்றாரு. இது ஓரளவு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது வர்றது ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல ராகு வர்றாரு. அதனால் தகப்பனார், அதாவது அப்பா வழியில் சில தொந்தரவுகள் அப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க அவங்க அப்பாவோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உங்கள் உடல்நிலையிலும் சற்று கவனமாக இருக்கணும். அதாவது இந்த ராசியில் இருக்கிற குரு, ஜென்ம குரு அவ்வளவு சிறப்பான அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லலை. இந்த 3 கிரகம் குரு, ராகு, கேது, சனி பகவான் தான் கோச்சார ரீதியாக முக்கியமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரகம். இந்த 3மே ரொம்ப பெரிய கெட்ட இடத்துலையும் இல்லை, ரொம்ப பெரிய நல்ல இடத்துலையும் இல்லை. ஒரு சுமாரான இடத்துல தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் முழுவதும் பயணிக்க போகிறாங்க. அதனால் ஒரு ஆவரேஜான நல்லது கெட்டது கலந்த பலன்கள் தான் மிதுன ராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் குரு 2க்கு வர்றாரு. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும். இந்த வருஷம் ஒரு சுமாரான வருஷமாக இருக்கும். மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சோம்பேறித்தனம், ஞாபகம் மறதி, டென்ஷன், படபடப்பு இதெல்லாம் இந்த வருஷம் வரும். அதே மாதிரி எந்த விஷயமே 1க்கு 4 தடவை அலைகிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். எடுத்த உடனே அந்த காரியத்தை முடிக்க முடியாமல் அது தடங்கள், சிரமங்கள் அலைய வைக்கும். அதே போல் வேலையில் என்ன தான் வேலை செஞ்சாலும் பெரிய நல்ல பேர் கிடைக்காது, அதற்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் வேலை தான் அதிகமாக நடக்கும். வேலை வாங்குவாங்க மேலதிகாரிகள். ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் டார்ச்சர் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம். அதனால் இந்த ஜென்மத்துக்கு குரு வர்றதுனால இந்த மிதுன ராசி நண்பர்கள்லாம் வியாழக்கிழமை நவகிரக குருவை வழிபடுங்க. அல்லது இந்த குருவாக இருக்கக்கூடிய சாய்பாபா, ராகவேந்தர், காஞ்சி மகா பெரியவர் இவங்கெல்லாம் மனிதராய் பிறந்து குருவாய் வாழ்ந்த தெய்வமானவங்க. அதனால் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள அந்த குருவை வியாழக்கிழமையில் இந்த ஜென்ம குரு காலத்தில் வழிபடுங்க. அது சிரமங்களையும் பிரச்சனைகளையும் குறைக்க உங்களுக்கு ஒரு வழி செய்யும், உதவும்.
நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள், நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமரன் அஸ்ட்ரோ சேனல். நன்றி, வணக்கம்.